வணக்கம். நான் சைதை மீனா. நாம் இன்றைக்கி ஒரு எம்ஜிஆர் பாட்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாட்டு அடிமை பெண் படத்தில் இடம் பெற்றது. இதில் கவியரசு, வாலி, புலமை பித்தன், இன்னும் கூட ஒருத்தர் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் பாட்டு. மெலிசா கேவி மகாதேவன் இசையமைச்சது. இதில் தான் முதலாக எம்ஜிஆருக்கு எஸ்பிபி பாலசுப்ரமணியம் பாடினார். ஆயிரம் நிலவே வா அப்படிங்கிற பாட்டு. இதில் பல பாடல்கள் இருக்குது. எல்லாமே அருமையான பாடல். நாணமும் இன்னும் நாணமும் இன்னும் நல்ல அருமையான பாடல்கள்லாம் இருக்குது. இப்போ இது ஒரு தத்துவ பாட்டு நம்ம பார்க்க போகிறது. பார்ப்போமா? சமூக நீதி சொல்கிறது தான் இந்த பாட்டுடைய தத்துவமே. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. இது பல்லவிங்க. அப்படி சரணம் பார்த்திங்கன்னா, அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும். அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும். சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். யாருமே பார்க்கலன்னு நீ நினச்சிட்ருப்ப, ஆனால் பார்க்க வேண்டியவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறத தான் இந்த வரிகள் நமக்கு உணர்த்துது. இதுக்கப்புறம் ரெண்டாவது சரணம் பார்த்திங்கன்னா, நிழல் பிரிவதில்லை உன் உடலை விட்டு, அது அழிவதில்லை காலடிகள் பட்டு. நிழல் பிரிவதில்லை உன் உடலை விட்டு, அது அழிவதில்லை கால் அடிகள் பட்டு. இன்றோடு போகட்டும் திருந்தி விடு, இன்றோடு போகட்டும் திருந்தி விடு, உன் இதயத்தை நேர்வழி திருப்பி விடு. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. நல்லா இருந்துச்சுங்களா? பாட்டு நல்லா இருந்துச்சுங்களான்னு கேட்டேன். நான் பாடினது நல்லா இருந்ததான்னு கேட்கல. அப்புறம் இந்த படத்தில் நம்ம மக்கள் திலகமும் ஜெயலலிதா அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான படம். பின்னாளில் இந்த படத்தை உல்ட்டா பண்ணிலாம் ஒரு படம் வந்தது, அதுவும் நல்லா ஓடிச்சு. நம்ம மக்கள் திலகம் கைராசி எங்கேயும் இருக்கும் இல்லையா, அது மாதிரி நல்லாவே ஓடிச்சு அந்த படமும். இதில் எம்ஜிஆர் டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பார், 2 வேடம் போட்டிருப்பார். அதில் அந்த ஒருத்தருடைய ஆடை பார்த்திங்கன்னா வித்தியாசமாக, அது நல்லா சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு ஒன்று அது வரும் பாருங்க, அந்த ட்ரெஸ்ஸோட. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் நம்மை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை. ரொம்ப அருமையான பாட்டுங்க. பாடிடலாமா சேர்ந்து? ஜீவநதியாய் வருவாள், நம் தாகம் தீர்த்து தணிவாள், ஜீவநதியாய் வருவாள், நம் தாகம் தீர்த்து தணிவாள். மறந்து போயிடுச்சுங்க பாட்டு, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. ஜீவநதியாய் வருவாள், நம் தாகம் தீர்த்து மகிழ்வாள் அப்படிங்கிறது தான் கரெக்ட்.
அவர் தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் நம்மை சுமப்பாள். தன்மையில்லாமல் நான் மிதித்தாளும், தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அவள்தான் அன்னை மகாசக்தி, அந்த தாயில்லாமல் நான் இல்லை. தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள். என்